ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் தான் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. சனி எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி நவம்பர் 15 பௌர்ணமி திதி பரணி நட்சத்திரத்தில் சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான். வக்ர நிவர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப அருமையான பலன்களை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சனிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பிளேஸுங்க. அதாவது அவர் 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. பொதுவாகவே வந்து உங்களுக்கு விரயம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கணும். சனி வந்து பொதுவாக இயற்கை அசுபராக இருந்தாலும் கூட சனி கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுபர் தான். ராசி லக்னத்துக்கு அவர் சுபராக இருக்கனால சுபர் வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு விரயம் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிக்கங்க. ஓகேங்களா? அதாவது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான காலகட்டம். நல்ல உத்தியோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம். அதுக்குண்டான முயற்சி பண்ணுங்கள். உறுதியாக நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். சனி வந்து 6ஆம் இடத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறது. அதே ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அலட்சியம் காட்டக்கூடாது. ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் நீங்க கவனமாக இருந்தாலே போதும். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சனியோடைய பார்வை 3ஆம் இடத்துக்கு இருக்கு. நீங்க முயற்சியை போடணும். கன்னிராசினாலே 24 ஹவர்ஸும் வேலை பார்க்குறதுக்கு சளைக்காத நபர்கள் தான் நீங்கள். 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம். ஆல்ரெடி உங்களுடைய ராசியில் கேது வேற இருக்கிறாரு. இந்த கேது வந்து இப்போ எந்த விஷயத்தையுமே முடக்கி விடக்கூடிய அமைப்பு தான். சனி இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் உங்களுக்கு. இந்த கேதுவோடைய தன்மை மட்டும் உங்களுக்கு நீங்களே என்ன செய்யணும் அப்படின்னா முயற்சி பண்ணணும். ஏதாவது ஒரு விஷயம் எடுத்தாலும் உடனே அது வந்து ஃபெயிலியர் ஆகிறது, முடக்கிறது, இந்த விஷயங்களை மட்டும்தான் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். பட் ஆனால் வந்து சனி வந்து இவ்வளோ நாளாக வக்ரமாக இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். இனி சுறுசுறுப்பாக வேலை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும். தொழில் ரீதியாக நல்ல வருமானம் வர்றதுக்கு உண்டான அமைப்பு, தொழில் ரீதியாக இடமாற்றங்கள், தொழிலுக்காக ஒரு இடத்த வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி தொழில் புதுசாக தொடங்குறது, ஏற்கனவே வந்து நீங்கள் தொழில் தொடங்கிட்டீங்கன்னா இன்னொரு பிரான்ச் அமைக்கிறது, இன்னொரு இடத்துல அது ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து தொழில் ரீதியாக உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமு. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது. சில பேத்துக்கு வந்து இந்த கேது இருக்கனால நீங்கள் விரும்பாத இடத்துக்கு கூட உங்களுக்கு வந்து பணியிடை மாற்றம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாத நெகட்டிவாக உங்ககிட்ட கொண்டு வராது. ஆஞ்சநேய வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அத்தனை விஷயங்களும் உங்களை தேடி வரக்கூடிய அத்தனை கெட்ட விஷயங்களும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவார் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். சனிக்கிழமை 6 மணிக்கு மேலே வந்து ஈவினிங் 6 மணிக்கு மேலே சனிக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரீத்தியும் சூரியன் அஸ்தமனமானதுக்கப்புறம் செஞ்சால் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் ஆஞ்சநேயர் வந்து ஈவினிங் 6 மணிக்கு மேலே ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக முன்னேற்றத்தை கொடுக்கும். எல்லா விஷயத்தையும் சக்ஸஸை கொடுத்துருங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப இறுக்கமான காலகட்டங்களில் பண்ணுங்கள். உங்களுடைய மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் வந்து நல்ல ஆர்வமின்மை இருந்திருக்கும். இப்போ வந்து ஆர்வமின்மை ரொம்ப குறைவாக இருக்கும். ஞாபகத்தை மறதி வந்துடும். இது எல்லாமே வந்து நீங்கள் கடந்து தான் வரணும். அதுக்குண்டான முயற்சியை போடணும். ஒரு பிஸ்னஸ்ஸு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா அப்டேட்டுகளும் தெரிஞ்சு வச்சக்கூடிய நபர் தான் நீங்கள். இன்னும் கூடுதலாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. கோர்ட்டு கேஸு வழக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபேவராக அமையக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடையே வந்து இணக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாயிடும். குடும்பம் உங்களே வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க, அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், புரிதல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப குறைவாக இருக்கும். பட் ஆனால் வந்து உங்களுக்கு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே 7ஆம் இடம்ங்கிறது பாதகம் தான். ஸோ அதனால் அவங்க வந்து உங்ககிட்ட சாரி கேட்பாங்க, அவங்க உங்களுக்காக உருகுவாங்கன்னு ஒரு நாளும் எதிர்பார்க்காதீங்க. அது நடக்கவே நடக்காது. நீங்கள் பிஸ்னஸில் தான் ஜெயிக்கணும், அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும், தொழிலில் நல்லபடியாக வரணும், உத்தியோகத்தில் நல்லபடியாக வரணும்னு கவனத்தை செலுத்திடுங்க. ஸோ உங்களுடைய ஈகோவை வந்து அங்கே நீங்கள் செல்லுபடி ஆகாது. வேறு வழியே கிடையாது. நீங்கள் தான் அனுசரித்து போகணும். அனுசரித்து போகிறது ஒன்றும் தவறே கிடையாது. ஸோ அதனால் சாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டு
போட்டுருங்க. அது வந்து உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா கூட நீங்கள் சாரிங்கிற ஒரு வார்த்தையை போட்டுருங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஈகோவை வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட காமிக்காதீங்க. இல்லை அப்படின்னா 6ஆம் இடம்ங்கிறது சனி, அது வந்து கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் அந்த மாதிரி போகிறதுக்கு அமைப்பு இருக்குது. அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் தான் ரொம்ப முக்கியம். அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் 6ஆம் இடத்துல சனி அப்படின்னா அது வாழ்க்கையில் வெற்றி ஜெயிக்கக்கூடிய அமைப்பை தான் அவர் கொடுப்பாரு. வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து தொழில், உத்தியோகம் இந்த விஷயங்கள்லாம் குறிக்கும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணும். ஸோ அதனால் பேலன்ஸ் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான டைமு, முன்னேறக்கூடிய காலகட்டம் தான். நீங்கள் எதை தொட்டாலும் சக்ஸஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நிறைய முயற்சி பண்ணுங்கள். எல்லாமே நல்ல இன்கம் சோர்ஸை உண்டு பண்ணும். நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது இந்த டைமில் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட் தான் உங்களுக்கு நிரந்தரமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இது நல்ல ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பாக அதிகப்படுத்தணும். உங்களோட முயற்சிகளை எப்போவுமே கைவிடாதீங்க. கேது வந்து சின்ன சின்ன தடையை கொடுத்தாலும் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு பண்ணும்போது அது எல்லாமே தடைகள் எல்லாமே மாறி உங்களுக்கு சக்ஸஸை கொண்டு வந்து கொடுத்துருங்க. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைமு. நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் உங்களோட பேர் புகழ் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஆகும். முக்கியமாக வந்து அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் சரி, அரசியல் துறையை இருந்தாலும் வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி. ஆனால் உங்களுக்கு சனியுடைய பார்வை 3ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குது. நீங்கள் யாருக்கிட்டையாவது பேசுகிறீங்க, ஒரு முக்கியமான டீலிங் பேசுகிறீங்க, இல்லை முக்கியமான சம்மந்தப்பட்டதுன்னா ஒன்றும் இல்லை, நேரடியாக போய் பேசுகிறீங்க. கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பில் எக்கச்சக்கமான ப்ராப்ளம் காத்துட்ருக்கு. உங்களுடைய வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது, அது உங்களுக்கு தெரியாமல் மிஸ்யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுடைய சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டி இது எல்லாம் ஹேக் பண்ணுறது, இல்லை நீங்கள் என்ன இப்போ மற்றவங்களுக்கு மெயில் அனுப்புகிறீங்க, ஏதாவது ஒரு சீக்ரெட் அப்படிங்கிறது உங்களுடைய ரகசியங்கள் பாதுகாப்பாக இந்த டைமில் இருக்காது. அது வெளி உலகத்துக்கு அது தெரிஞ்சு போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் பாஸ்வேர்டு யார்ட்டையாவது கொடுக்குறீங்க, இல்லை உங்கள் சோஷியல் மீடியாவை யாராவது ஹேண்டில் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அது உங்களுக்கே தெரியாமல் மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அஷ்டமத்தில் வந்து சனியோடைய பார்வை இருக்கனால திடீர் அதிர்ஷ்டம் உண்டு, லாட்ரி உண்டு, புதையல் உண்டு. அதாவது புதையல் அப்படின்னா மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய விஷயம் இல்லை, கொஞ்சம் உழைப்பை போட்டு அதிகமாக எடுக்கிறது, இல்லைன்னா உழைக்காத பணம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி பினாமி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உயில் சொத்துக்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. உயில் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு ஃபேவராக அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தாயாருடைய சொத்துக்கள், தந்தையாருடைய சொத்துக்கள்லாம் வந்து வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே நீங்கி அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு உறுதியாக சொத்து சேர்க்கையை உண்டு பண்ணி கொடுப்பாரு. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுப்பாரு. சனி வந்து உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகளை தான் செய்வார் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.